ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு காரை ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க 2 ஸ்பூனு. அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கருவேப்பிலைங்க, அதுக்கு தேவையான கல்பாசி, அப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு 2 வாட்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி போடுங்க. அது கண்ணாடி பதம் வந்துடும். திறந்தோம்னா இப்படி இருக்கும். அது கூட நான் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி இது ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு அது கூட 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் நான் வீட்டிலே செஞ்ச சிக்கன் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு அதையும் போட்டு இந்த மசாலாவோட நல்லா பரட்டிட்டு 4 பரட்டிட்டு கூடவே கழுவி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து இப்போ ஒன்று சேர பரட்டுவோம் வாங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து இதை நல்லா பரட்டிட வேண்டியதுதான். இப்படி நல்லா பரட்டிட்டு எல்லாரும் மசாலாவும் அந்த சிக்கனும் ஒன்று சேர நல்லா பரட்டிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா பரண்டி சுருண்டி வந்ததுக்கப்புறம் தண்ணிங்க. நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன், அதனால நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதில் இப்போது தண்ணியை சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சிக்கன் குழம்புக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கி நான் செய்கிற குழம்புல உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் சேர்க்க போகிறேன். இப்போ ஒரு மூடிட்டு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து நான் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு வாங்க அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஸ்மெல் எல்லாம் போயிடும், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும், கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே நான் முருங்கைக்காவை சேர்த்துருக்கேன். முருங்கைக்காவை ஒரு அவிச்சு வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தேங்காவையும் ஊற்றிட்டு ஒரு கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி பரிமாற வேண்டியது தாங்க. இப்போ கொதித்ததுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பாட்டுக்கோ இட்லி தோசைக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.